நாமத்தை மகிழ்ச்சி கொடுத்த காலங்களுக்காக இந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் கர்த்தர் விமர்சமாய் நீ தொடர செய்தீங்கப்பா. மக்கள் ஸ்தோத்திரம். இவர் எழுதிய ஒவ்வொரு வரைகளும் அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்குரிய காரியத்துல அவர்களை ஊன்ற கட்ட செய்வதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போன பொழுதெல்லாம் அவருடைய பாடல் வரிகள் அநேகரை ஆறுதல் படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய நீ கொடுத்த இந்த பணியில குடும்ப வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரை இவருக்கு நீ வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை இந்த மனத்தின் வழியாக இப்பொழுதும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை என்பது அழைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இலைப்பாத்திற்குள் பிரவேசித்திருக்கிற அன்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கு ஜீவன் சாமியனுக்கு ஆதாயம் இந்த மரணத்தை தனக்கு ஆதாயமாக்கிக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் பிரிந்திருக்கிற அந்த உறவுகளுக்காக சிவக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை பிரிப்பவர் யார் என்கிற உறுதியான நிச்சயத்துல தொடர்ந்து நிலைநிற்க விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட ஆண்டவரை உமது திருவுள்ள சுத்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற கட்டத்திருவை செய்யும். தாரும் அனைவருடைய பயணங்களை வாய்க்க செய்யும். அனைவருடைய சந்திப்புகளும் ஜபங்களும் குடும்பத்தை ஆர்வம் கொடுத்த விசுவாசத்தில் நிலைநிறுத்த நகர்ச்சி வைக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் தயவாய் மன்னியும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு சென்ற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக நடக்கப் போகிற அனைத்து அடக்க ஆராதனைகளோடும் குறிப்பாக அருமை அவருடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் கர்த்தர் தாமே தங்கியிருந்து உலகம் தர முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். தண்ணி விட்டு மரத்தில் அவங்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவித்தில் நீ செய்ததான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருந்தீரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். இவரை கொண்டு குடரத்தாவே உடைய புகழை குடரத்தா பாடவும், உடைய வல்லமையை குடரத்தாவே வெளிப்படுத்தவும், உடைய நாம மைமைக்கு எதுவாய் குடரத்தாவிட உடைய கரங்கள் எடுத்து பாவித்ததான் உடைய எல்லா நல்ல கிரிகளுக்காக நாங்கள் உங்க கூடான கொடி ஸ்தோத்திர செலுத்துகிறோம் சாமி. தெய்வமே அவருடைய முடிவும் குடரத்தாவே ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தந்தபடி நாள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அடக்க ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்த ஆசீர்வதியும். உடைய சமூகம் கூட இருக்கட்டும். எல்லா விதத்திலும் தேவ சமூகம் தேவ சமாதானம் ஆண்டவரே ஆளுகை செய்யட்டும். வர வேண்டியதான எல்லா தேவ ஜனங்களையும் ஆண்டவரே எல்லா உடன் பந்துக்களை குடரத்தாவை கொண்டு வரும். அன்றவர்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதியும். அன்றவரே எங்களுடைய குடரத்தா முடிவும் குடரத்தா உடைய பார்வையில் அருமையாக இருக்கத்தக்கதான விதத்தில்
நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருந்தாவே உண்மை சந்திக்கும்படியா எங்களை தகுதிப்படுத்தும்படியா வேண்டுக் கொள்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவில் மரித்தவர்களுக்கு முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அவர் முதலாம் மீட்டதற்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, மெய்யாகவே இவர்களும் கொண்டிருந்தாவே இந்த ராஜ்யத்தில் வரும்போது நாங்கள் ஹலோ 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 சரணம் நம்பினேனே சுராதா, சரணம் நம்பினேனே சுராதா, இது தருணம் தருணம் உங்கள் கருணை குருவேதா, சரணம் நம்பினேனே சுராதா. களமாக என்னையை தந்து துறந்து முன்னாள் வீணையை துறந்து அடிமூலமே உனக்கோலம் காட்சியும் என்றேன் சரணம் நம்பினே சுடா. உறவுகளாக நாங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபையும் பிரசனமும் இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே அருமையான சாரை தாங்கின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். வாழ்ந்த காலத்திலே கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளுக்காக விசேஷமாக நீ கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி சொல்கிறோம். அருமையான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தில் ஆபேல் என்கிற பரிசுத்தவான் மரித்தும் பேசுகிறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் அருமையான சார் அவர்கள் மரித்தும் கூட அவருடைய பாடல்கள் இறை ஆண்டவரே செய்திகளை சொல்லுகிற பாடல்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்து அவர் இல்லை என்றாலும் அவருடைய பாடல் வழியாய் ஆண்டவருடைய நாமம் அநேகருக்கு பிரஜாதிகளுக்கு ஆண்டரை பிரகாசிக்கிற ஒளியாக மகனை நீர் வைத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உடைய ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து இளைப்பாரி கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவரே சாரையும் குடும்பத்து மக்கள் யாவரையும் அவரை பிரிந்து வாழ திருச்சபை யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உடைய வசனத்தின் ஆறுதல் அவளை பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தாலே ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நடைபெற போகிற எல்லா விதமான அடக்க ஆராதனையும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்ல நம்முடைய ஆண்டவராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆளுகையும் இன்றும் என்றும் சதா காலமோடு விசேஷமாக அருமையான சாரை பிரிந்து வாடுகிற திருச்சபையோடும் உறவுகளோடும் மனைவி பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் தங்கி தரித்திருந்து அவர் நாம் மகிமைக்கென்று அவர் வருகை மட்டும் வழுவாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வாராக.
ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலாறு. ஆமென். தேவன் மரணத்தை நாங்கள் தெரிவித்து கொண்டதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. இதை மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்பவா என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இன்று தேவர் அந்த மரணத்தை நாங்கள் எங்களுக்கென்று சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தேவரை நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே அருமை அடியாரும் ஆசிரியரும் ஆண்டவருடைய பகுதிகளிலே குறிப்பாக இந்த பகுதிகளிலே திருச்சபைகளிலே நல்ல ஒரு மூத்த விசுவாசியாய் நல்ல அநேக வரங்களை பெற்றவராய் நல்ல தாளந்துகளை பெற்றவராய் நல்ல திறமை உள்ளவராய் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரை போதகர் மக்கள் மத்தியிலும் தன்னுடைய வாழ்ந்து ஆண்டவரை நம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பார அழைத்து கொண்டிருக்கிற திரு டேவிட் தயானந்தனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
அடியார் விட்டு சென்றிருக்கிற ஆண்டவரை செய்த பணி இந்த உலகத்தில் ஆண்டவர் நாங்கள் நினைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் பயன்படுத்தின அந்த கரங்கள் எல்லாம் ஆண்டவரை திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அது உகந்ததாக இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் கூட அவர் விட்டு சென்றிருக்கிறவருடைய மனைவிக்காக முடிப்பாதில் வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரை இருவரையும் இணைத்து இல்லற வாழ்க்கையிலே அமைத்து ஆசீர்வதித்தவர். அவர்களும் ஆண்டவரை பெதஸ்தா மருத்துவமனையில் நல்ல ஒரு பணியாளராக இருந்து பணியாற்றியதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கொடுத்த பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உறவின் மக்கள், இனஜன பந்துக்கள் யாவரையும் உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே வந்து ஆண்டவரது குடும்பத்திற்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்க திரு விக்டர் அவர்களுக்கு ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே திரளாய் வந்து ஆண்டவரே தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆண்டவரே பேராயிருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரை மட்டுமாக இவர்களை நேசித்தார்கள் என்பதற்கு அடையாளமாக அவருடைய அன்பை பரிமாறிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை வந்து ஜெபித்து ஆறுதல் படுத்துகிற அனைத்து மக்களுடைய ஆறுதலும் இந்த குடும்பத்திற்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற வேலையை வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அடக்கம் மட்டும் மாறாத தங்கியிருக்கட்டும். உயிர்த்ததில் உண்டு என்ற திட நம்பிக்கையை தந்து மீண்டும் முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற அந்த ஆண்டவரை ஆறுதலை இவர்களை தந்து இவர்களை பலப்படுத்தி காத்திருள்ள வேண்டும் என்ற வேலையில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தகப்பன் தேற்றி கொண்டு இருக்கிறது போல தந்தையின் அன்பு, உயிர் தேர்தல் உண்கிறதிட நம்பிக்கையில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியான ஐக்கியமை சமாதானம் நம் அனைவரோடும் அடியார் விட்டு சென்றிருக்கிறவருடைய மனைவி, அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், திருச்சபையின் குடும்பங்கள் யாவரோடும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னமிருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் தாழ்விலும் என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் கண்ணீர் நதிகள் ஆயிரம், என் கனவின் நினைவு ஆயிரம். என் கண்ணீர் நதிகள் ஆயிரம், என் கனவின் நினைவு ஆயிரம். காணுகின்றேன் கண்மலையை, கரை புரளும் கல்வாரியில், கரை புரளும் கல்வாரியில். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். கிருபை வரங்கள் தந்தவரே, உம் ஜீவனை எனக்காய் ஈந்தவரே. உம் கிருபை வரங்கள் தந்தவரே, உம் ஜீவனை எனக்காய் ஈந்தவரே. காணுகின்றேன் கண்மலையை, கரை புரளும் கல்வாரியில், கரை புரளும் கல்வாரியில். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும்
என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசு ஜீவிக்கிறார். என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார். நீரென்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உன்னும் பொருள் என் தேவா என் ராஜா. ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவரே நீர் உயிரோடு இருந்த நாட்களிலே பெத்தானியாவிலே லாசரு மரித்த பொழுது மார்த்தாளை பார்த்து இந்த வார்த்தைகளை நீர் சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய அருமையான அண்ணன் டாக்டர் டேவிட் தயானந்தன் அவர்களுக்காக மக்கு ஸ்தோத்திரம். அடியார் இந்த உலகத்திலே நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த நோக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே மை கனமனும்படி மகிமைப்படுத்தபடி கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அடியாருக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பாடல்களை இயற்றுவதும் பாடலை பாடுவதும் பாடலுக்கு இசையமைப்பதும் அது நிமித்தமாய் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவதுமே அவருடைய வாழ்க்கையாய் அமைந்துவிட்டபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பின் பிதாவே, அவருடைய சென்றிருக்கிற குடும்பத்தின் மக்கள் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆறுதலை உடைய சமாதானத்தை தாரும். நம்முடைய இரண்டாம் வருகையில் நாங்கள் அண்ணனை பார்ப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் ஆறுதலும் சமாதானமும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
நடத்திடும் என்னையும் விடாத மனமுகிழ்ந்து நடத்திடும் என்னையும் கொள்வாமல் வழி நடத்தி செல்லணும் தேவனே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். டாக்டர் டேவிட் தயானந்தம் ஐயா அவர்களுடைய நல்லடக்க ஆராதனையை நாம் துவங்கலாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனே நான் உமதண்டையில் என்கிற பாடலை நாம் சேர்ந்த நிலையிலே பாடுவோம். தேவனே நான் உமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடேனோ ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோப்பை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனாவில் நோக்கிடுமை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்திற்குரியவர். அவர் இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலுக்கும் கடவுள். அவர் எங்களுக்கு அளிக்கும் அதே ஆறுதலின் மூலமாய் எவ்வித உபத்திரவத்திலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யக்கூடியவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு நேரிடும் சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய கருணை ஆயுள் காலம், ராக்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு துணிக்கும். இயேசு சொன்னது, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிற எவரும் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் வருகிறது, வந்தும் ஆயிற்று, அப்பொழுது மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். தாவீதின் திருப்பாடல் 23 கிழக்கு வட்டாரத்தின் ஏற சேர்பர்சன் ஐயா அவர்கள் வாசித்து கொடுக்கும்போது. திருப்பாடல்கள் 23. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டுகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு புதுவுயிர் கொடுக்கிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரணலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்னிலையில்
நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். தொடர்ந்து நம்முடைய பேராயர் அவர்கள் நமக்கு வழிநடத்தி கொடுப்பார்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் யாவரும் உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தெழினார். பரமிடத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து விரலோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக்க சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியினுடைய துணையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சந்திராக்கா அவர்களோடும் ஈவா பியூலா அவர்களோடும் அவர் தம் குடும்பங்களோடும் உறவுகளோடும் அண்ணனோடு பிறந்த உடன்பிறப்புகளோடும் திருச்சபை மக்களோடும் கடவுளுடைய சமாதானம் தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென். நாம் உடனடியாக ஆலயத்திற்கு எடுத்து செல்வோம். வழிபாட்டிற்காக தயவுசெய்து இதற்காக உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர்கள் மற்றவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை பாடியை நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அழைக்கிறேன். குருக்கள் வந்து மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.